அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா? சொன்ன மாதிரி இது ஒரு விவாதமாக கூட இருக்கலாம். நம்மளோடது எப்படின்னா, ஏதோ ஒரு இதுவாக இருந்தாலும் ஒன்றின் வீழ்ச்சி இன்னொன்றின் வெற்றியாக தான் இருக்கும். இப்போ ஒருத்தவங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க அப்படின்னா அவனுக்கு அது வெற்றி. ஆனால் நிறைய பேருக்கு அவனுக்கு அடுத்து செகண்ட் தேர்ட் ரேங்க் அந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் அது தோல்வியாக தான் இருக்கும். அந்த மாதிரி அவனுக்கு பார்க்கும்போது அது வெற்றியின் படியாக இருக்கும், இன்னொருத்தவனுக்கு தோல்வியாக இருக்கும். இதே மாதிரி தான் ராவணன் கடைசியில் அழியறது ஆணவத்தின் தோல்வியா இல்லை தர்மத்தினோட வெற்றியா அப்படின்னு பார்க்குறோம். ராவணன் யார் அப்படின்னா, ரொம்ப பெரிய சிவபக்தன், ரொம்ப நல்ல ஒரு சிவபக்தன். ரொம்ப நிறைய புண்ணியங்கள்லாம் ஏகப்பட்ட புண்ணியம் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாம் பண்ணியும் ஒரே ஒரு விஷயம், சீதா பிராட்டியை மனதால் நினைத்து அவளை அடையணும் அப்படின்னு நினச்ச ஒரு காரணத்துக்காக தான் ராமாயணமே உருவானது. அதன் அழிவு அந்த ஒரு நினைப்பால் தான் அவனுக்கு அழிவே ஆரம்பமானது. இப்போது ஃபஸ்ட்டு என்னென்னா, சீதை சூர்பனகை, ராவணனோட தங்கை சூர்பனகை தான் இந்த எல்லாத்துக்குமே காரணம். 2 பேர் தான் ராமாயணம் உருவாக காரணம். ஒன்று கூனி, அதாவது மாந்திரைங்கிறவங்க, இன்னொருத்தவங்க சூர்பனகை. அவங்க வரம் வாங்கினால தான் ராமர் காட்டுக்கு வந்தார். ராமர் காட்டுக்கு வந்தனால தான் சீதாவும் கூட வந்தாங்க. சீதா கூட வந்தனால அவங்க தனியாக இருக்கும்போது சூர்பனகை ராமனை அடையணும்னு நினச்சாங்க. அடைய முடியலன்னு அண்ணாட்ட போய் சீதாவின் அழகை வர்ணித்து சீத்தை மேலே ஆசையை தூண்டி விட்டுட்டாங்க. இதனால என்னாகுது, ராவணன் சீதா மேலே ஆசையாகிறாங்க. அப்போ மாரீஷன் அப்படிங்கிற ஒரு மானை அனுப்பி அவளை கவர்ந்து அழகிய மானை இது பண்ணி ராவணன் சீத்தையை தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ மாரீஷன் சொல்கிறாரு அது தப்புன்னு. ஆனால் ராவணன் கேட்கலை. அங்கே என்ன ஆச்சுன்னா, அங்கேயும் அவரோட அநீதி தான், ஆணவம் தான் வென்றது. அதுக்கப்புறம் ஜடாயுவை தூக்கிட்டு மேலே ராவணன் சீத்தையை தூக்கிட்டு தேரில் பறந்து போகிறாரு. அப்போ ஜடாயு தடுக்கிறாரு. அப்பயும் என்னாச்சு, ராவணனோட ஆணவம் தான் வென்றது. இவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க கூட்டு போய் அங்கே அசோகவனத்தில் வைக்கிறாங்க. ராவணனுக்கு ஒரு வரம் இருந்தது. என்னென்னா, எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவளோட விருப்பம் இல்லாமல் அவளை போய் தொட்டாங்க அப்படின்னா அவனோட 10 தலையும் வெடிச்சிடும் அப்படின்றது. அதனால சீத்தையோட சம்மதம் கேட்டு அவளை அசோகவனத்தில் அடைச்சி வச்சுருந்தாரு. அப்போ டெய்லியும் போய் ஒத்துக்கிறியா, கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு டெய்லியும் கேட்டுகிட்டே இருப்பார். ஆனால் சீத்தை ராமனை தவிர வேறு யாரையும் மனசால் நினைக்கிறது இல்லைங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. விபீஷணர் போய் சொல்கிறாரு, அண்ணா விட்டுருன்னா, அவங்க மகாலட்சுமி தாயி, அவங்கள்ட்ட நீ எதுவும் வச்சுக்காத, அவரை மீட்டு கொண்டு வந்ததுக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வருவாருன்னு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் கேட்கவே இல்லை. ராமணனுக்கு சீத்தை மேலே இருக்க பிரியம் அவனை ஆணவக்காரனாக அங்கேயும் ஆணவம் தான் வென்றது. அதுக்கப்புறம் அங்கதன் போய் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, கேட்கல. கும்பகர்ணன் 6 மாதம் தூங்குவார், 6 மாதம் முழிச்சிருப்பார். 6 மாதம் தூக்கத்துக்கு அப்புறம் எழுந்து அண்ணா கொண்டு போய் விட்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி வேறு வழியே இல்லாமல் அண்ணனுக்கு துணை நின்று போரில் மாஞ்சு போகிறாரு. கடைசியில் மண்டோதரி ராவணனுடைய மனைவி, அவங்க பேரழகி. அவங்கள விட்டுட்டு என்னங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? யாராக இருந்தாலும் கணவர் தவறான வழிபானா ஒத்துப்போமா? அதே மாதிரி மண்டோதரி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, இதனால் அவங்க உயிருக்கு தான் ஆபத்து, கண்டிப்பாக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவங்கள மீட்டு எடுத்துகிட்டு போயிடுவாருன்னு எவ்வளவோ சொல்கிறாங்க. கேட்கவே இல்லை. அப்பயும் அங்கேயே அவரோட ஆணவம் தான் வென்றது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் எங்கே நிற்கிறாரு அப்படின்னா, தர்மத்தின் வாசலில், அதாவது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கிட்ட வேதநாயகனான ராமச்சந்திரமூர்த்தி முன்னாடி நின்று 2 பேரும் போர் புரிகிறாங்க. 2 பேர் இப்போ போர் வேதநாயகன் கிட்ட செல்லுமா? அவர் எப்பேற்பட்டவர்? கருணைக்கடல். அவர் செந்தாமரை முகத்தோன்,
செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடிய அணைவேங்கடவனின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பையரும் கிடந்து எங்கும் படியா கிடந்து பவளவாய் காண்பேன் அப்படின்னு வந்து பாடியிருக்காங்க. அவ்வளோ அழகு, அவ்வளோ கருணை கடல். கஜேந்திரன் வந்து மிருக ஜாதியில் பிறந்த கஜேந்திரனானவருக்கு வந்து மோட்சம் கொடுத்தார். ஓம் நமோ நாராயணா அப்படின்னு ஒரு சொல் சொன்னால் போதும், தத்ரூபமாக வந்து நிற்பாரே. அவர்கிட்ட போய் இவரோட ஆணவம் செல்லுமா? செல்லவே செல்லாது. அவ்வளோ கருணை கடல் கிட்ட போய் ராவணன் போட்டி போட முடியுமா? அங்கே தர்மம்தான் தலை தோங்கி நின்றது. பிரகலாதவன் வந்து இந்த தூணில் இருக்காரா அந்த தூணில் இருக்காரான்னு சொல்லி நரசிம்ம அவதாரத்தில் கேட்கும்போது எந்த தூணை தட்டுறையோ அந்த தூணில் இருந்தெல்லாம் பிளந்து வந்து வெடித்து வந்து இப்போ இரணிய கசிபுவை மாற்றி எடுத்து அங்கேயும் வந்து அறத்தின் வழி நின்றாரே. அவ்வளோ கருணை கடலான ராமபிரானுக்கு முன்னாடி ராவணன் வந்து ஜெயிக்க முடியுமா? முடியவே முடியாது. கடைசியில் என்னாச்சு? போரில் கூட அவர் வந்து ஒரு கருணை கடலானவர். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா ராவணா, அப்பயாச்சும் நீ திருந்தி வந்து மன்னிப்பு கேளு, உன்னை விட்டுறேன்னு சொன்னார். அப்பயாச்சும் ராவணனோட ஆணவம் வந்து அடங்கிச்சா? இல்லவே இல்லை. கடைசியில் என்னாச்சு? அவர் போய் உணர்ந்து நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம், ஆனால் வந்திருக்கிறது வந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, அந்த நாராயணனோட அம்சம். அவர்கிட்ட நம்ம செத்தாதான் நம்ம பண்ண பாவத்துக்கெல்லாம் மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ராவன் மறுநாள் வந்து போர் புரிஞ்சு சரணாகதி அடைஞ்சு ராமனின் கையால் திருவடியால் மாண்டு போகிறாரு. ஸோ இது வந்து கடைசியில் என்ன ஆகுதுன்னா, ஆணவத்தின் அழிவாக இருந்தாலும் எப்பொழுதுமே தர்மம் மட்டுமே இறுதியில் வெல்லும். யார் என்ன பண்ணாலும் தர்மம்தான் தலை காக்கும், தர்மம்தான் இறுதியில் வெல்லும், தர்மத்தின் வழிதான் நடக்க வேணும். இதுதான் ஸ்ரீராமரும் ராமாயணம் சொல்லும் பாதை. நன்றி, வணக்கம்.